வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th. நம்ம இது வரையும் 25th கிளாஸ் வந்துட்டோம் இல்லையா. நம்ம இது வரையும் பார்த்ததை வச்சே நம்ம ப்ளவுசஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். அந்த வகையில் நம்ம லோடிங் ஸ்டிச்சு மெத்தடில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. நம்ம 2 மெத்தட் பார்த்துருப்போம் லோடிங் ஸ்டிச்சில். ஒன்று ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச் ஒன்று பார்த்துருப்போம், ஒன்று கிராஸ் லோடிங் ஸ்டிச் பார்த்துருப்போம். இந்த ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சும் கிராஸ் லோடிங் ஸ்டிச்சும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க என் சேனல் உள்ளே போய் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மெத்தடை வச்சு எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை நம்ம லேயருக்கோ இல்லை ஒரு இமேஜை நல்லா பெண்டாக தூக்கி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு தான் நம்ம பண்ணணுமே. நம்ம நார்மலாக ஸ்டிச்சு போடணும், ஒரு சின்ன லீஃபுக்கோ எதுக்குன்னா போடணும், நம்ம அந்த பேசிக் மெத்தடை வச்சு பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் த்ரெட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைப்பிங் த்ரெட்டை இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் பைப்பிங் த்ரெட்டு. இந்த பைப்பிங் த்ரெட்டு இவ்வளோ மெலிசாதான் இருக்குமா அப்படின்னு இல்லைனா, உங்களுக்கு என்ன சைஸ் லேயரில் வேணுமோ அந்த சைஸில் கண்டிப்பாக பைப்பிங் த்ரெட்டு கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 கவுண்டிங். இங்கே பாருங்கள், என் கையில் 3 லேயர் இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3 இருக்கா. இந்த மாதிரி 3 இருக்கிறது இந்த சைஸ் ஓகேவா. இந்த மாதிரி 4, 5, 6 இந்த மாதிரியில் இதில் நிறையா இருக்கும். அப்போது இதோட இந்த சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும், பெருசில் மாறிட்டே போகும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணுறது 3 இது இருக்கிறத வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி த்ரெட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக போட கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்டை எப்படி பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சைஸுக்கு நான் பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் போட்டு அது மேலே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், கற்றுக்கத்தே கொஞ்சம் யூனிக்காக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஒரு பாக்ஸ் கம்பல்சரி நம்ம போட்டிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி பாக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறனால நான் பாக்ஸை போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கற்றுக்கிட்டவங்க நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்கலாம், லோடிங்கை கொண்டு போயிடலாம். நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிறவங்க அந்த பாக்ஸை வரைஞ்சிட்டு பாக்ஸுக்குள்ளே நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பாக்ஸையும் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் பாக்ஸுக்குள்ளே இந்த பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்படி இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும், பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, இந்த க்ளூவை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூவை ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே என்ன பண்ணுங்கள், இதை இப்படி பேஸ்ட் பண்ணிடணும் ஓகேவா. நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டிச்சஸ் பார்க்கறதுக்கு பெண்ட் ஆகாமல் லுக்காக இருக்கும். இப்போது இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை பேஸ்ட் பண்ணிவிட்டா நம்ம அது மேலே போடலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இது மேலே போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு அதை போடணும். நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சை பார்த்துருப்பீங்க நிறைய இதில் நான் ஜிக்ஸாக் சொல்லி கொடுத்துருப்பேன். அதோட கிளாஸுமே நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது மேலே நம்ம போடணும். அது போடுறதுக்கு முன்னாடி கீழே இருக்குது பார்த்தியா க்ளூவு, அது நல்லா ட்ரை ஆகிடணும். நல்லா காஞ்சிட்ட பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா தான் இது மூவ் ஆகாது. இல்லைனா இது மூவ் ஆகிடும், நம்மளுக்கு ஷேப்பிங் சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா. இது ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது காஞ்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு அதில் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அது ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறங்க, நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜிக்ஸாக்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸை மேலே இந்த மாதிரி சும்மா லைட்டாக
போடணும். அந்த பஃப்னஸை வந்து நீங்கள் வந்து அமுக்கிடக்கூடாது. டைட் பண்ணி அந்த பஃப்னஸை வந்து கீழே வந்து அமைக்கக்கூடாது. அந்த பஃப்னஸ் தான் நம்மளுக்கு மெயின். அதுக்கேற்ற மாதிரி அந்த த்ரெட்டோட பஃப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். பிடிச்சி புஷ் பண்ணி அந்த ஸ்டிச்சஸை போடாதீங்க. மேலே லைட்டாக என்ன பண்ணுங்கள், அது ஸ்டிச்சஸை போடுங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஸ்டிச்சஸை வந்து லைட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பஃப் கொடுக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதில் எண்ணாட் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணி இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி அது மேலே ஜிக்ஸாக்கை போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அங்கே சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து த்ரெட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டிங் எடுக்கிறது சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே நான் அந்த பாக்ஸுக்கெலாம் சொன்னோம் இல்லையா, செயின் ஸ்டிச்சு என்ன சைஸில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கூட எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் அந்த ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது மேலே ஜரி த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக அந்த பாக்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இது மேலே நம்ம என்ன கலர் த்ரெட்டு கொடுக்க போகிறோமோ அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம அங்கே சொன்னோம் இல்லையா, மேலே அந்த எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் லோடிங்கில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மெத்தடில் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக உள்ளேருந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அவுட்டர் கொண்டு போகணும், மறுபடியும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அவுட்டர் கொண்டு வரணும். ஓகேவா? இந்த மெத்தடில் என்ன பண்ணணும், நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த அவுட்டர் உள்ளேருந்து இங்கே பாருங்கள் எடுத்துட்டு மறுபடியும் அவுட்டர் மேலே, ஓகேவா, இந்த அதே மெத்தட்லேயே தான் கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், எடுத்துட்டு மறுபடியும் இதுக்குள்ளே அடுத்தது அவுட்டர் வெளியில். அவ்வளோதான். அகெயின் அதே மாதிரி அதே ஸ்டிச்சு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அங்கே வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்துட்டேன். அதை எது மேலே போடணுன்றத இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோதான். அங்கே யூஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணுங்கள், இது மேலே பொறுமையாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன் அப்படி நான் பொறுமையாக இதில் யூஸ் பண்ணணுன்னா, பைப்பிங் த்ரெட் வந்து உங்களுக்கு இன்னும் க்ளூ வந்து காயாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேலே ஜிக்ஸாக்கு போட்டாலுமே என்ன ஆகும், அது ஒரு சைடு வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மேலேருந்து அவுட்டர், மறுபடியும் இதுக்கு உள்ள இதுக்கு அவுட்டர், ஓகேவா? இந்த மெத்தட்லேயே என்ன பண்ணுங்கள், அப்படியே நம்ம ஃபுல்லாக இங்கே வர வரையுமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே ஏறுது பார்த்தியா, அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணுமே. லூஸ் கொடுக்காம டைட்டில் கொண்டு வரணும். அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து போடுறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம அது மேலே போடுறது தான் பெரிய விஷயமே. அந்த இடத்துல மட்டும் ஒன்று லூஸ் கொடுத்து ஒன்று டைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த பைப்பிங் த்ரெட்டை ஃபுல்லாக கொடுக்குறவன்ட்டு இருந்தாலுமே ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இல்லை நான் பாதியிலேருந்து கொடுக்கணுன்னா, இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பாக்ஸோட பாதி எட்ஜஸை விட்டுட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பஃப்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றி கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, அவ்வளோதான். இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, நம்மளுக்கு பஃப்னஸ் வருதா, மேலே மேலே அப்படியே கொண்டு போக போக நம்மளுக்கு பஃப்னஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடம் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்த தான் நல்லா கவனிங்க.
அப்போது இந்த இடத்துல தான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக கொடுக்குறீங்களோ பஃப்னஸோட, அதுதான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு லுக்னஸ் கொடுக்கும். நீங்கள் இந்த இடத்துல ஓவரால் வந்து அமுக்கியோ இல்லை பஃப்னஸே தெரியாத அளவுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள், ஓரளவுக்கு தெரியுதா? நம்மளுக்கு போடும் போதே தெரியும் அந்த இடத்துல வந்து மேடு எழும்பும். ஏன்னா அந்த இடத்துல பைப்பிங் த்ரெட்டு உள்ளே இருக்கிறனால நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். அதே மாதிரி உள்ளே இருக்க பைப்பிங் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம கேப் இல்லாமல் போடணும். நம்ம எந்த அளவுக்கு கேப் இல்லாமல் போடுறோமோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்க பைப்பிங் த்ரெட் என்ன ஆகாது, தெரியாது நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஒரே ஒரு பைப்பிங் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ தெரியுதுங்களா மேடு எந்த அளவுக்கு இருக்குன்னு? மேடு இருக்கா? இப்போது இது உள்ளேயே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், டபுள் பைப்பிங் த்ரெட்டு கூட வச்சு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னும் பஃப்னஸாக வேணும், ஆனால் என்கிட்ட இந்த பைப்பிங் த்ரெட் தான் இருக்குது அப்படின்னா இந்த பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி டபுளாக, தெரியுதுங்களா, இந்த மாதிரி டபுளாக ஒட்டிட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் திக்னஸ் வேணுன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் பைப்பிங் த்ரெட்டையே திக்னஸ் வேணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, லேயரில் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு பெருசாக வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா நீட்டாக அழகாக வரும். நம்ம ஒரு சிங்கிள் பைப்பிங் த்ரெட்டை பண்ணியிருக்கனால இப்படி வந்திருக்கு. இதுலேயே இன்னும் ப்ராப்பரான மெத்தட் இருக்குது, இல்லாமல் இல்லை, இருக்குது. ஏன்னா இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸு பெருசாக பண்ணியிருக்கோம், பைப்பிங் த்ரெட்டு சின்னதாக இருக்குது இல்லையா. இந்த பைப்பிங் த்ரெட்டோட அளவுக்கே நம்ம என்ன பண்ணலாம், பாக்ஸை க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் கீழே இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கும் உள்ள என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்கை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிட்டு அது மேலே ஜிக்ஸாக்கும் போட்டிருக்கேன். இந்த மெத்தடு வந்து இதுவும் பெஸ்ட்டாக அப்படின்னீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நம்ம ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்காக. இது வந்து ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பாக்ஸு போட்டு நம்மளால் போட முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம கீழே இருக்கிறத தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும், கீழே இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு பிகினர் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கிறத பாக்ஸ் போட்டு பைப்பிங் த்ரெட்டை வச்சு அதே மாதிரி பைப்பிங் இதில் கற்றுக்கோங்க. கற்று முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த மெத்தடில் கற்றுக்கோங்க. இது எப்படின்னா, இந்த பைப்பிங் த்ரெட்டோட ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, கீழ் பாகம், இந்த கீழ் பாகத்தில் என்ன பண்ணணும், செயின் எடுக்கணும் நீங்கள். இப்போது இங்கே பாருங்கள், இதோட கீழோட இடத்துல தான் நீங்கள் செயின் எடுத்து அதுக்கு கீழே என்ன பண்ணிக்கணும், அந்த ஸ்டிச் லாக் சொல்லுவோம் இல்லையா, அந்த லாக்கை வந்து இதுக்கு கீழே தான் நீங்கள் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பைப்பிங் த்ரெட்டோட இந்த இடம் தெரியுதுங்களா, இந்த இடத்துல இப்படி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன செயின் நம்ம மேலே வந்து என்ன பண்ணுவோம், அங்கே நான் லைன் போட்டு காமிச்சிருப்பேன் இல்லையா, லைனுக்குள்ளே வெளியே அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்களாகவே அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி உள்ளே இருக்க பைப்பிங் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எடுக்கணும். ஆனால் பஃப்னஸையும் வந்து இது பண்ணக்கூடாது. அதில் வந்த பஃப்னஸோட இதில் இருக்கிற பஃப்னஸ் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாகவும் நம்மளுக்கு அப்படியே அந்த பைப்பிங் த்ரெட்டோட அளவை வந்து அப்படியே குறிக்கும் இதில். இப்போ பாருங்கள், நம்ம மேலே போட்டதோட கீழே பார்த்தீங்களா எவ்வளோ பஃப்னஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விதத்தில் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்னது இல்லையா கீழ் மெத்தடு தான். கீழ் மெத்தடை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அந்த பைப்பிங்கோட சைஸஸே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகி வந்துடும். ஓகேவா, இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வரும்போது நான் நெக்கோட டிசைன்லேயே எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரெகுலராக கிளாஸை வாட்ச் பண்ணுங்கள், வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் இல்லையா. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோக்காக வெயிட் பண்ணிடுங்க. நாளைக்கு அந்த கிளாஸ் வீடியோவும் வரும். ஓகே, பாய்.